ஹாய், இன்னைக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு பண்ண இலையப்பம் வீட்டிலேயே எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ பச்சரிசி எடுத்து நல்லா அலசிட்டு 1 மணி நேரம் ஊற விட்டுருக்கேன். 1 மணி நேரம் தாண்டி நல்லா வடிகட்டிட்டு ஒரு துணியில் காய போட்டுக்கலாம். ஃபேனில் காய போடுங்க, வெயிலில் காய போடக்கூடாது. காயதுக்குள்ளாடியே இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்து 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரிசி ரெடி ஆயிரும். அரிசியில் தொடும்போது கொஞ்சம் தண்ணி ஈர்ப்பம் இருக்கணும். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துட்டு சலிச்சு எடுத்துருங்க. சலிச்சு எடுக்கும்போது புட்டு மாவு பக்குவத்துக்கு சலிச்சு எடுத்துருங்க. கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற அரிசியில் கொஞ்சமாக ஏலக்காய், கொஞ்சமாக சுக்கு போட்டு நல்லா பவுடர் பண்ணுங்கள். பவுடர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் கொஞ்சமாக வேக வச்சுருக்கிற பச்சைப்பயிறு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தேங்காய் அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து விட்டுருங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம அரிசி வறுக்கல, அதனால் சீக்கிரமே தண்ணி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்து விடும்போது லாஸ்ட்டாக இந்த பக்குவத்துக்கு வந்துடும், கெட்டி பக்குவத்துக்கு. இது சரியான பக்குவம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இலையை சின்ன இதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போது இலையோட சென்டரில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை போட்டு நல்லா ஃபோல்டு பண்ணி மடித்து இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சு எடுத்தாச்சுன்னா டேஸ்டியான அதுவும் ஹெல்த்தியான ஒரு இலையப்பம் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்